பெங்களூர் வந்ததும் காலை சாப்பாடு இங்கேயே முடிச்சிடலான்னு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். திருவனந்தபுரம் கொச்சுவேலி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோயம்புத்தூர் பெங்களூர் வழி மைசூருக்கு போற கொச்சுவேலி மைசூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல தான் நான் இன்னைக்கு பெங்களூர் வந்தேன். சாயங்காலம் 4:45 ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லக்கிலி எனக்கு விண்டோ சீட் கிடைச்சிருச்சு. சன்செட் டைம்ங்கிறதுனால வெளியே இருக்க வியூ எல்லாமே ஒரு எல்லோயிஷ் கலர்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹெட்செட்டை வேற எடுக்க மறந்துட்டேன்னா அதனால அப்படியே உட்காந்து ஒரு 2 மணி நேரம் வெளில பார்த்துட்டே இருந்தேன். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்ததும் ஏதாச்சும் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன் வந்ததும் ஒரு 50-50 பிஸ்கட்டும் 2 நிம்பூஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். 12 மணி நேரமா எதுவுமே சாப்பிடலையா, காலைல எழுந்திரிச்சதும் ஒரே பசி. அதனால ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனதும் அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு சாப்பிடலான்னு ராமேஸ்வரம் கஃபேக்கு வந்துட்டேன். லாஸ்ட் டைம் நான் இங்க வந்தப்ப ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இல்ல. நேரமா கண்டா வந்தனால கூட்டம் இல்லையான்னு தெரியல. அதுவும் அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 3 டிஸ்பிளே வச்சிருக்காங்க. அதுலயும் ஆர்டர் கொடுத்து நம்ம பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஒரு பொங்கல் வாங்கிட்டு ஒரு டீ வாங்கலாம்னு பார்த்துட்டு இருந்தேன். சாதா டீ இல்ல. அதனால ஒரு மசாலா டீ வாங்கிட்டேன். மசாலா டீ ₹30, பொங்கல் ₹90. இந்த கடைக்கு நான் இப்ப வந்ததையும் சேர்த்து நான் 2 தடவை இங்க வந்திருக்கேன். இங்க 2 தடவை வந்தப்போ நான் பொங்கல் தான் வாங்கினேன். பொங்கலும் மசாலா டீயும் நல்லாவே இருந்துச்சு. ஆனா இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டா எனக்கு தெரியல. அடுத்த வீடியோல நான் எங்க ஸ்டே பண்ணேன், எவ்வளோ ஆச்சுங்கிறத பத்தி ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க.